சுந்தரே, அம்மா வந்திருக்கேன்டா. அத்தை வாங்க அத்தை. நல்லா இருக்கீங்களா? உள்ள வாங்க. என்னவோ இருக்கேம்மா. நீங்கெல்லாம் நல்லா இருக்கீங்களா? நீ இருக்கீங்க வந்த வாழ்க்கையில எப்பவுமே உன்னை நான் பார்க்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீ எதுக்கு என்ன தேடி வந்த? அம்மாவை பார்த்து அப்படி கேக்குற? என்ன பார்க்க கூடாதுன்னு முடிவு பண்ற அளவுக்கு நான் உனக்கு என்னடா கெடுதல் பண்ண? என்ன பண்ணலங்கற? ஐயோ, உன்னை பெத்து வளர்த்த ஆளாக்குனத சொல்றியா? ஊரெல்லாம் தேடி பார்த்து சலிச்சு எடுத்து ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கட்டி வச்சேனே, அத சொல்றியா? எதை சொல்ற? எதுடா நான் உனக்கு பண்ண கெடுதல்? எந்த அம்மாவும் பெத்த பையனுக்கு கெடுதல் பண்ண நினைக்க மாட்டா, நல்லத மட்டும்தான் நினைப்பா. நீதான் என்ன வெறுத்து ஒதுக்கி வச்சிட்டு வந்துட்ட. ஆனா எனக்கு மனசு கேட்கலடா. உன்னை தேடி கண்டுபிடிச்சு உன்னை திருத்தி நல்லவனை ஆக்கணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு தெரு தெருவா தேடி அலைஞ்சேன்டா. கண்ணுல பட்ட எல்லார்கிட்டயும் உன்னை பத்தி விசாரிச்சேன்டா. இன்னைக்குதான் நான் பார்த்த ஒரு நல்ல மனுஷன் நீங்க இருக்கிற விஷயத்தையே சொன்னாரு. பையன் கிடைச்சிட்டானேன்னு ஆசாசியா உன்னை பார்க்க ஓடி வந்தா அம்மாவை பார்த்து எங்க வந்தேன்னு கேக்குற. இத சொல்ல உனக்கு எப்படிடா மனசு வந்தது? பிள்ளை மனசு கல்லுங்கிறது நிரூபிச்சுட்டேல்ல. இத பாருங்க, அழாதீங்க. ரேவதி, இந்த அத்தையோட பைய எடுத்துட்டு போய் உள்ளவை. வேணாமா, வேணாம். எங்க அம்மாவோட குணம் உங்களுக்கு யாருக்குமே முழுசா தெரியாது. இவங்களுக்கு தங்க வச்சீங்கன்னா கொஞ்ச நாள்லயே ஆமா புகுந்த வீடும் எங்க அம்மா புகுந்த வீடும் ஒண்ணுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. ஈனா ரொம்ப விலை கொடுத்து வாங்கிக்காதீங்க. நாக்குல நரம்பு இல்லைங்கிறதுக்காக பழசெல்லாம் மறந்துட்டு பேசாத. நீ பண்ண தப்பையெல்லாம் எடுத்து சொன்னா ஒரு நாள் பத்தாது. என்ன உன்ன மாதிரி நினைக்காதடா. நான் உன்னை திருத்த வந்திருக்கேன், திருட வரல. அன்னைக்கு நீ உன் குழந்தைய யார்கிட்டயே எடுத்துட்டு போய். அத்தை எதுக்கு இப்ப பழசெல்லாம் கிளறீங்க? மாமா இப்போ முன்ன மாதிரி எல்லாம் இல்ல. அவரு திருந்தி ரொம்ப நாள் ஆச்சு. அவரு திருந்தினதுக்கு அப்புறமா நாங்க எல்லாரும் ஒரே வீட்டுல கூட்டு குடும்பமா வாழ்ந்துட்டு இருக்கோம். உங்களையும் நாங்க தேடி கண்டுபிடிச்சு இங்க கூட்டிட்டு வந்திருக்கணும். அது செய்யாதது தப்புதான். அதுக்காக எல்லாரும் சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிச்சிருங்க. நந்தினி, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விஸ்வா காணாம போயிட்டா. இது வரைக்கும் அவன் எங்க இருக்கான்னு கூட தெரியல. அந்த கவலையில தான் உங்களை பத்தி நினைக்காம இருந்துட்டோம். இப்பதான் நீங்களே எங்களை தேடி வந்துட்டீங்கல்ல. இனிமே இந்த வீடு உங்க வீடு, சரியா? என்னது, விஸ்வா காணாம போயிட்டானா? ஏன் காணாம போனா? அத்தை இப்பதானே நீங்க வந்திருக்கீங்க, அதெல்லாம் நாங்க அப்புறமா சொல்றோம். முதல்ல நீங்க வந்து காஃபி குடிச்சிட்டு ரிலாக்ஸா இருங்க. வாங்க வாங்கம்மா, வாங்க வாங்க அத்தை. என் பேச்ச யாரும் கேட்க மாட்டீங்க, அப்படித்தானே? அண்ணே, எதுக்குன்னு இவ்வளவு கோவம் உங்களுக்கு? பழச கிளறாதீங்க ரேவதி சொன்னது பெரியம்மாக்கு மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்கும் தான். பெரியம்மா மேல உங்களுக்கு இருக்கிற பழைய கோவத்தை தூக்கி போட்டு அமைதியா இருங்க. எனக்கு வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். என்னது, எங்க போயிருப்பாங்க? மாலத்தியோட பேரண்ட்ஸையும் காணோம். எப்படா விடியும் காத்திருந்துட்டு விடிஞ்சதும் பொண்ணை பார்த்து பேசி கூட்டிட்டு போயிட்டாங்க போல. இன்னும் டிஸ்சார்ஜ் பண்ணலையே, எப்படி போக முடியும்? சார், உங்க பொண்ணுங்க சார். நாங்க பாக்கலையேம்மா. என்ன, நீங்க வரட்டும் நாங்க காத்துக்கிட்டு இருந்தோம். வரதுக்கு லேட் ஆன மாதிரி தெரிஞ்சது. அதுக்குள்ள காஃபி குடிச்சிட்டு வரலான்னு கேண்டீனுக்கு போனோம். வாங்க பாக்கலாம். சார், நான் பார்த்துட்டு வந்துட்டேன் சார். வார்டுல மாலத்திய காணோம். ஒருவேளை நீங்க தான் கூட்டிட்டு போயிட்டீங்களோன்னு நினைச்சேன். அதை விடுமா உங்க பேச்ச மீறி நாங்க வார்டுக்குள்ள போய் பார்க்க முடியும்? ராத்திரி நீங்க என்ன சொல்லிட்டு போனீங்க? காலையில தான்
தான் உங்க பொண்ணு மயக்கம் தெளிஞ்சு கண்ணு முழிப்பாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னீங்களா இல்லையா? சொன்னேன், ஆனா இப்ப அவங்கள காணோம். என்னம்மா இப்படி சொல்றீங்க? இது தப்பா இருக்கேம்மா. உங்களுக்கு தெரியாம அவன் வாட விட்டு எப்படிம்மா வெளியில போயிருக்க முடியும்? ராத்திரி முழுக்க நான் கண்ணை கொட்ட கொட்ட முழிச்சுக்கிட்டு இங்கேயே தான் உட்காந்துருந்தேன். ஆனா அவ வெளியே வரவே இல்லையே. இப்ப காஃபி குடிச்சிட்டு வர போன இந்த 5 நிமிஷத்துல எப்படிம்மா காணாம போவா? ஒருவேளை கண்ணு முழிச்சு எழுந்திரிச்ச உடனே பாத்ரூம் போயிருக்காளா? நீங்க போய் பாருங்களேன். இந்த பக்கம் எங்கேயாவது போயிருக்காளா? நான் போய் பாருமா பார்க்கறேன். வா வள்ளி. ஐயோ கடவுளே. டாக்டர், என்ன ஆஸ்பத்திரி நடத்துறீங்க நீங்க? ஆஸ்பத்திரிக்கு வர்றவங்களை குணப்படுத்துறது மட்டும் முக்கியம் இல்ல, அவங்கள பத்திரமா பாதுகாத்து வீட்ல இருந்து வர்றவங்க கிட்ட ஒப்படைக்கிறது தான் முக்கியம். அதையே நீங்க பண்ணல. உங்க நர்ஸ் கிட்ட கேட்டா கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம பதில் சொல்றாங்க. சார், இவங்க பொண்ணு மாலதி நைட்டே கண்ணு முடிச்சிட்டாங்க சார். உங்க பேரண்ட்ஸ் வெளியே வெயிட் பண்றாங்க, போய் பாருங்கன்னு சொன்னேன். அதுக்கு அவங்க இப்ப பார்த்தா என் அப்பா அம்மா என் மேல இருக்கிற கோவத்துல என்னை அடிச்சு உதைப்பாங்க. அடிபடுற தெம்பு என் உடம்புல இல்ல, நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், காலையில வந்து அவங்க பாக்கட்டும்னு சொன்னாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டேன். ஆனா காலையில வார்டுல போய் பார்த்தா அவங்கள காணோம் சார். இது ரொம்ப பெரிய அநியாயம் டாக்டர். இத நாங்க சும்மா விட மாட்டோம். ராத்திரி இந்த அம்மா ஏன் எங்ககிட்ட சொல்லல டாக்டர்? அம்மா, ஆவேசப்படாதீங்கம்மா. பேஷண்ட்டை பத்திரமா பாதுகாக்கிறது முக்கியம் இல்லையான்னு கேட்டீங்கல்ல, அது முக்கியம் நினைச்சதுனால தான் அவங்களோட உடல்நிலை மனநிலைக்கு மதிப்பு கொடுத்து நர்ஸ் அவங்க சொல்றத ஏத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப இவங்க கூடவே இருந்து அவளை பாதுகாப்பா எங்க கிட்ட ஒப்படைச்சிருக்கணும் இல்லையா? அது செஞ்சாங்களா? ஏன் செய்யல கேளுங்க. ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் ஒவ்வொரு நர்ஸை காவலுக்கு போட முடியாது. உங்க பொண்ணுக்கு உங்களை பார்க்க பிடிக்கல, அதான் என்னையும் உங்களையும் ஏமாத்திட்டு காணாம போயிருக்காங்க. இங்க பாருங்கம்மா, உங்களுக்கும் உங்க பொண்ணுக்கு இருக்கிற பிரச்சனையில என்ன இழுக்காதீங்க. இங்க பாருமா, நீ ரொம்ப தப்பா பேசுற. எங்க பொண்ண நீங்க எங்க கிட்ட கண்டுபிடிச்சு ஒப்படைக்கலனா நடக்கிறதே வேற. என்னங்க, நீங்க வாங்க நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல போய் புகார் கொடுக்கலாம். இங்க பாருமா, இது ஏற்கனவே போலீஸ் கேஸா இருக்கிறதுனால இப்ப நாங்களே போலீஸ்க்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ண போறோம். முதல்ல போய் உங்க பொண்ணை தேடி கண்டுபிடிக்கிற வேலையை பாருங்க. டாக்டர், ஐயோ ஐயோ. டேய், எதுக்காட இங்க வந்த? பைக் வாங்க வந்தேன். பைக் வாங்கினா நீ ஷோரூம் போடா. பேச்சுல தங்கி இருக்கிற இங்கே ஏன்டா வர? ஓனர் பார்த்தா எங்களுக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும். கிளம்பு கிளம்பு. என்ன நக்கலா? இன்னைக்கு என் பைக் எனக்கு கிடைச்சாகணும். எங்க இருக்குன்னு மரியாதையா சொல்லிடுங்க. அது எங்க இருக்கோ எங்களுக்கு எப்படி தெரியும்? போலீஸ் ஸ்டேஷன் வாசலுக்கு வந்து இனிமே உன் பைக் உனக்கு கிடைக்காதுன்னு சொன்னீங்களடா. 2 பேரும் என்கிட்ட தெரியாமையா சொன்னீங்க? கிடைக்காதுன்னு சொன்னோம். என்கிட்ட இருக்குது நான் சொன்னோம். நாங்க அப்போ என் பைக் மேல வச்சிருந்த குலோப் ஜாம் பாக்ஸை மட்டும் திருடி இருக்கீங்க, பைக்கை திருடல. அப்படிதானே? ஆமாண்டா. என்ன பார்த்தா உனக்கு பைத்தியம் மாதிரி தெரியுதா? ஏய் வேணாம், தேவையில்லாம என் மேல கை வைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. எங்க மேல டவுட் வந்தா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொல்லு. இங்க வந்து நீ கலாட்டா பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காத. அப்புறம் எங்களை கேட்கறதுக்கு உனக்கு ரைட்ஸே கிடையாது, பாத்துக்க. வேற எங்க வந்து கேட்கணும்? நீங்க 2 பேரும் வேலை பார்க்குற இடத்துல வந்து கேட்கணுமா? எங்க வந்து கேட்கறதுக்கு உனக்கு ரைட்ஸ் கிடையாதுடா. ஏன்னா உன் பைக் எங்க கிட்ட இல்ல. அப்ப யாருகிட்ட இருக்குன்னு சொல்லு. ஏன்டா எங்களை வந்து தேவையில்லாம டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? இங்க பாரு, இன்னைக்கு எனக்கு நைட் ஷிஃப்ட் இருக்குடா. இடத்த காலி பண்ண, நான் போய் தூங்கணும். நீங்க மட்டும் டியூட்டிக்கு போவீங்க, நான் தெரு தெருவா அலையணும். பைக் இல்லைன்னா கொரியர் ஆபீஸ்ல வேலை தர மாட்டாங்கன்னு உனக்கு தெரியாதா? பைக் இல்லைன்னு ஆல்ரெடி 2 நாள் லீவ் போட்டேன். லீவு முடிஞ்சு இன்னைக்கு 3வது நாள். ஆபீஸ்க்கு போகல, நாளைக்கும் போகலன்னா வேலை போயிடும். வேலை போக கூடாதுன்னா இன்னைக்கு ஈவினிங்குள்ள எனக்கு என் பைக் கிடைக்கணும். கிடைக்குமா கிடைக்காதா? டேய் விடா, அவன் ஏற்கனவே எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டோம்ல, அப்புறம் என்ன? ஏய் வேணாம்டா, விட்டுரு, சொன்னா கேளு. விட்டுறா, விட்டுரு, என்கிட்ட பைக் இல்ல, சொன்னா கேளு. ஏய். விட்றா.
இப்ப விடுறேன். சாயந்தரம் வரும்போது பைக் என் கைக்கு கிடைக்கல, பேச்சே கிடையாது. ஒரே சொருகல் தான். குடல் எடுத்து மாலையா போட்டு போயிட்டே இருப்பேன். ரெடியா இரு, இல்ல 2 பேருக்கு சங்குதான். மாமா, என்ன நந்தினி? அக்கா கண்ணு முடிச்சிட்டாலாம் இல்லையான்னு கேட்கறதுக்காக எங்க அப்பா நம்பருக்கும் அம்மா நம்பருக்கும் மாத்தி மாத்தி 4 தடவை ஃபோன் பண்ணிட்டேன். ரிங் போயிட்டே இருக்கு, எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. என்ன நடந்திருக்க போகுது? மாலதி கண்ணு முடிச்சிருப்பா. இவங்க 2 பேரும் அவகிட்ட சமாதானம் பேசி அவளை கூட்டிட்டு வர போறாங்க. அதானே நடக்கும். மாப்பிள்ள, 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 மாலதி மறுபடியும் காணாம போயிட்டா மாப்பிள்ள. ஹாஸ்பிட்டல்ல இருந்து காணாம போயிட்டாளா? ஆமா. நைட்டு நான் ஃபோன் பண்ணப்போ இன்னும் மயக்கம் தெளியாம தூங்கிட்டு இருக்கான்னு சொன்னியேம்மா. அப்போ இருந்தா, காலையில பார்த்தப்போ இல்ல. இடையில அவ எப்ப கிளம்பி போனானே எங்களுக்கு தெரியல மாப்பிள்ள. நைட்டே கண்ணு முழிச்சிருக்கா. ஆனா நர்ஸுகிட்ட நான் இப்ப எங்க அப்பா அம்மாவை பார்க்க விரும்பல, எனக்கு உடம்பெல்லாம் ரொம்ப வலியா இருக்கு, நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கா. நர்ஸ் அத ராத்திரியே எங்க கிட்ட சொல்லி இருந்தா நாங்க மாலதிய பார்த்து பேசி சமாதானப்படுத்திருப்போம். இப்படி எல்லாம் ஏதாவது ஏடா கூடமா நடக்கும்னு பயந்துதான் நான் அங்கேயே இருக்கிறேன்னு சொன்னேன். நீங்க தான் போக சொன்னீங்க. ஐயோ, நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. போய் போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லி தேடி கண்டுபிடிக்க சொல்லுங்களேன். சம்பந்தி, டாக்டர் இன்ஸ்பெக்டருக்கு ஏற்கனவே ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு. அவங்க இந்நேரம் தேட ஆரம்பிச்சிருப்பாங்க. என்ன மாமா இப்படி பண்ணிட்டா? மறுபடியும் தற்கொலை பண்ணிக்க தான் போயிருப்பா. நேத்து போய் கிணத்துல குதிச்ச மாதிரி இன்னைக்கு எங்கேயாவது போய் கடல்ல குதிச்சான்னா எப்படி காப்பாத்த முடியும்? யார் காப்பாத்துவா? பொண்ணையும் மாப்பிள்ளையும் சந்தேகப்பட்டு உங்க 2 பேரையும் சேர்த்து வச்சு தப்பா பேசுனதுக்கு சாவுதான் தண்டனைன்னு கடவுள் எழுதி வச்சிருந்தா அதை யாராலமா மாத்த முடியும்? ஏன் சம்பந்தி இப்படி பேசுறீங்க? அட பாவிங்களா, எல்லாருமா சேர்ந்து என் மருமகளை கொலை பண்ண திட்டம் போடுறீங்களா? நீங்க பண்ண போற கொலைக்கு கடவுள் மேலே பழி போடுறீங்களா? என் மருமக அப்படி என்ன பாவம் பண்ணா? யார் கூடயே கெடுத்தா? அவ அப்பாவி, ஒண்ணும் தெரியாத பச்சை மண்ணு. அவளை போய் கொலை பண்ண நினைக்கிறீங்களே, விளங்குவீங்களா நீங்க எல்லாரும்? மரியாதையா வாய முடிட்டு சும்மாரு. தலையும் புரியாம வாழும் புரியாம ஒரு விஷயத்துக்கு ஏதாவது பேசிட்டு போய் உன்னை நீ அசிங்கப்படுத்திக்காத. நான் ஏன்டா அசிங்கப்பட போறேன்? நீங்க தான் இப்ப என் முன்னாடி அசிங்கப்பட்டு நிக்கிறீங்க. நீ இவ்வளவு சேர்ந்து மாலதிக்கு பண்ண துரோகத்துக்கு மொத்த குடும்பமும் துணையா இருந்திருக்கீங்க. இது எவ்வளவு பெரிய அசிங்கம். ஏண்டிமா நந்தினி, கூட்டு குடும்பமா வாழ்றோன்னு பெருமையா பேசிக்கிட்டியே, கூட்டு குடும்பத்தோட லட்சணம் இதுதானா? இந்த அசிங்கம் ஊர்ல எந்த குடும்பத்திலயாவது நடக்குமா? இது பாருங்கம்மா, நீங்க சொல்ற மாதிரி மாலதி அப்பாவிதான், பச்சை மண்ணுதான். அதனாலதான் அவ மனசுல யாரோ விதைச்ச தப்பான விதை இன்னைக்கு அவளையே அறுக்கிற அளவுக்கு வந்திருக்கு. விஸ்வ விருட்சமா வந்து நிக்குது.
இப்போ மாலதிய கண்டுபிடிச்சு அவ மனசுல இருக்கிற சந்தேகத்தை வெட்டி எரிஞ்சு அவளை காப்பாத்த வேண்டிய பொறுப்பு எங்க எல்லாருக்கும் இருக்குமா. இத பாருங்க, தயவு செஞ்சு தப்பா பேசாதீங்க. நடந்தது என்னன்னு முழுசா தெரியாம எங்க குடும்பத்தை ஏன் இப்படி தப்பா பேசுறீங்க? இத பாருப்பா சுந்தர், இத பாரு, நீ சீக்கிரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இன்ஸ்பெக்டர் கிட்ட மாலதிய சீக்கிரமா கண்டுபிடிக்க சொல்லுப்பா. நீ கிளம்பு பாப்போம். இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். நிஜமாவே நீங்க எல்லாரும் மாலதிய கொலை பண்ண நினைக்கலன்னா, நிஜமாவே உங்க எல்லாருக்கும் மாலதி மேல அக்கறை இருக்கிறது உண்மைன்னா, நான் வந்ததும் ஏன் என்கிட்ட மாலதி காணாம போன விஷயத்த சொல்லல? ஏன் அவ கிணத்துல விழுந்து உயிர் பழைச்ச விஷயத்த என்கிட்ட சொல்லல? நான் வந்து 1 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. ஏன் 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 என்கிட்ட சொல்லல? ஏன்னா அவளை கிணத்துல தள்ளி விட்டதே நீங்க தான். இத பாரு, உனக்கு இவ்வளவுதான் மரியாதை. இனிமேல் நீங்க இருக்க கூடாது. போ போடு சொல்றல. போ டேய் டேய், போ. விடுடா. போய் தொலை. போ. போறேன்டா, போறேன். அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்றேன். பொண்ணு பார்க்க வந்தப்பவே நீ நந்தினி மேலதானே ஆசைப்பட்ட. அப்ப முடியாம போனத இப்ப நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிற. விட மாட்டேன். இந்த அக்கிரமத்தை தடுத்து நிறுத்தறதுக்காகவே நான் ஹைகோர்ட்டுக்கும் போவேன், சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போவேன். 10 மாசம் சுமந்து பெத்தவளை வீட்டை விட்டு வெளியே பிடிச்சு தள்ளிட்டல. நீ உருப்பட மாட்டேடா. உன்னை உருப்படம் விட மாட்டேன், விடவே மாட்டேன்டா. பெத்த தாய வயிறேறிய வைக்கிறல்ல, நீ நல்லாவே இருக்க மாட்டேடா, நல்லாவே இருக்க மாட்டே. என்ன 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 கிருஷ்ணவேணி சாதாரணம் நினைச்சுக்கிட்டியா? காட்டுறேன்டா, நான் யாருன்னு காட்டுறேன். நேத்து நீங்க 2 பேரும் என் பேச்சை கேட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு மாலதி இப்படி காணாம போயிருக்க மாட்டா. நீங்க 3 பேரும் எங்க அம்மா வீட்டுக்குள்ள விட வேண்டாம் நான் சொன்னப்ப என் பேச்சை கேட்டிருந்தீங்கன்னா இப்படி தேவையில்லாம நமக்கு டென்ஷன் வந்திருக்காது. யாரு கேட்டீங்க? இல்ல மாமா, இவங்க மேல கோவப்படாதீங்க. நான் உங்க பேச்ச கேட்டிருந்தா இப்ப எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், நான் மட்டும்தான். என்னடி சொல்ற? மாப்பிள்ளை சொல்லி நீ எதை கேட்காம போன? கர்ப்பத்தை கலைக்க வேணாம்னு சொன்னாரு. நான் கேட்கல. பிடிவாதமா முடியாதுன்னு சொல்லிட்டேன். கர்ப்பத்தை கலைச்சிட்டேன். அதுக்காக மாமா போட்டு கையெழுத்துதான் மாலதிய காணாம போக வச்சது. ஏய், நீ என்னடி பேசுற? அவசரத்துல முடிவு எடுத்துட்ட. ஆனா அத மாலத்தை புரிஞ்சுகிட்டு இருந்திருக்கணும்ல. அவ புத்தி கெட்டு போனதுக்கு நீ எப்படிமா காரணமா இருக்க முடியும்? இல்லம்மா, விஸ்வா எங்க போனாரு என்ன ஆனாருன்னு தெரியாம நான் படுற வேதனைய பார்த்துட்டேன். ரேவதியும் மகேஷும் எந்தவித சந்தோஷத்தையும் அனுபவிக்காம மனச கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு வாழுறாங்க. அவங்க எதிரில நான் கர்ப்பவதியா நடமாடினா என்ன பத்தி என்ன நினைப்பாங்கன்னு நினைச்சு பார்த்தேன். அவங்க என்ன கேவலமா நினைப்பாங்கன்னு எனக்கு தோணுச்சு. உடனே அபோர்ஷன் பண்ணிக்கிட்டேன். என்னக்கா சொல்ற? உன்னை கேவலமா நினைக்க எங்களுக்கு எப்படிக்கா மனசு வரும்? அது விஸ்வா மாமா இருந்தப்போ உண்டான கர்ப்பம்னு எங்களுக்கு புரிஞ்சுக்க தெரியாதா? தப்பு பண்ணிட்டேக்கா. ஆமா, நான் பண்ணது தப்புதான். அந்த தப்புதான் இப்ப என் அக்காவோட உயிரை ஊசலட வச்சிட்டு இருக்கு. வேண்டாம் நந்தினி, வேண்டாம். நடந்ததை பத்தி நினைச்சு வேதனைப்பட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. அழாத. நடக்க போறத பத்தி பேசலாம். மாப்ள, நாம இப்ப மாலதியை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால உங்க அம்மா வாயை அடைச்சாகணும். உங்க அம்மா பேசிட்டு போனதை பார்க்கும்போது நேரா அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்கன்னு தான் தோணுது. பிரச்சனையை கிளப்புவாங்கன்னு தான் தோணுது.
அதனால நீங்க போய் அவங்கள முதல்ல கண்ட்ரோல் பண்ணுங்க. எங்க அம்மாவும் அப்படி செய்யற பொம்பளை தான். நான் போய் பாக்குறேன். பாருங்க. சுந்தர், அப்படியே இன்ஸ்பெக்டர் கிட்ட மாலதி பத்தி தகவல் தெரிஞ்சுதான்னு விசாரிச்சுட்டு வாப்பா. சரிம்மா. எங்கண்ணா இவ்வளவு வேகமா கிளம்புறீங்க? நான் வந்து சொல்றேன், நீ உள்ள போ. என்னாச்சு? மாலத்தேக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து யாருக்கும் தெரியாம கிளம்பி போயிட்டா. எப்படி மாமா? எப்படி அண்ணி உங்களுக்கு தெரியாம எப்படி போனாங்க? அவ மறுபடியும் காணாம போவான்னு நாங்க எதிர்பார்க்கல மாப்பிள்ள. அப்படி ஒரு யோசனை வந்திருந்தா நான் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்து தடுத்திருப்பேன். ஏய் வரவில்லை. ஐயோ, மகேஷ். ஏய் வரவில்லை. ஏய் என் ஃப்ரெண்ட பாட்டிலால குத்துறேன்னு சொன்னியாமே, குத்துறே நீ? ஏய் இங்க பாரு, உங்களுக்கு எனக்கு எந்த பிரச்சனை இல்ல. அனாவசியமா தகராறு பண்ணீங்க, வேணா சொல்லிட்டேன். ஏய் புறாவனே. மூஞ்சி மேல போடா. டேய், ஐயோ.